இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சோல்லையே அதை வந்து மெயின் பீஸில் போட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் ஏற்கனவே கை கட் பண்ணிட்டேன். கை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக கட் பண்ணோன்னா நம்ம தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் தைக்கும் போது கரெக்டாக வரும். கரெக்டாக கட் பண்ணாதீங்க. லைனிங் பீஸை விட மெயின் பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டே கட் பண்ணுங்கள். இருங்க, நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இனி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது பாருங்கள், மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டு, பாருங்கள் மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணிக்கிட்டு கழுத்து சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஒரு படிமான தையல் போடணும். இருங்க, நான் கட் பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதில் குட்டி குட்டியாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், தையலில் படாமல் சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துக்கிட்டு இதை அப்படியே திருப்பி இதை பாருங்கள், இதோ பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டு இந்த லைனிங் பீஸோட ஓரமாக ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இது பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. இனி இதை அப்படியே உள்ளே திருப்பிக்கணும். லைனிங் பீஸை உள்ளே திருப்பிட்டு இது பாருங்கள், இதை அப்படியே உள்ளே திருப்பிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதை திருப்பிக்கிட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். இந்த போட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு படிமான தையல் போட்டு 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. போட்டு சுற்றி ப்ளவுஸை சுற்றி 1/4 இன்ச்சு தையல் போட்டு எடுத்தாச்சு. இனிமேல் இது பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ப்ளவுஸோட பேக் சைடு கீழே இது பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு அதை திருப்பி ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. 1/4 இன்ச்சு தையல் போட்டு அதை அப்படியே திருப்பிட்டு இந்த பாருங்கள், இந்த துணியோட ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓரமாக படிமான தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் பிரியாது. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் பிரியாது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இனிமேல் இதை அப்படியே திருப்பி பாருங்க, லைட்டாக சின்னதாக ஒரு மடக்கிட்டு இதை பாருங்க, இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. அதோட ஓரமாக துணியோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க. உள்ள அப்படியே திருப்பி சின்னதாக ஒரு மடக்கி இந்த மாதிரி தையல் போடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே அளவாக மடிங்க. அளவு மாறிடக்கூடாது.
ஸ்டார்டிங்கில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதே அளவு வச்சு தைங்க. துணியோட ஓரமாக தைங்க, தள்ளிடாமல் பொறுமையாக தைங்க. ஒரே அளவாக இருக்கட்டும். பாருங்கள், அளவு ஒரே அளவாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே அளவாக இருக்கணும். தையல் போடும்போதும் சரி முடிக்கும் போதும் சரி ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் புரியாமல் இருக்கும். பாருங்க, போட்டாச்சு. இனி பேக் சைடு டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ பாருங்க, ஷோல்டரோட நடு சென்டரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, ஷோல்டரோட இந்த மாதிரி ஷோல்டரோட நடு சென்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாருங்க, ஷோல்டரோட நடு சென்டர் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த பாருங்க, ரெண்டு சைடு ஒன்று போல் இருக்கணும். ஷோல்டரோட நடு சென்டர் பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தையல் போடுங்க. ஒரு 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே போட்டு ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இந்தாங்க, 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டரோட நடு சென்டர் பார்த்துக்கோங்க. அப்படி ஷோல்டரோட நடு சென்டர் இந்த மாதிரி பாருங்கள். ஷோல்டரோட நடு சென்டர் இந்த மாதிரி எடுத்து தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். டாட் பிடிக்கிறது 2 பக்கமும் ஒரே அளவாக பிடிச்சிக்கோங்க. தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடு டாட் பிடிச்சாச்சு. அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.